Chai with Chitra. ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்தோடு நடிக்கிறதுக்கு பல கதாநாயகர்கள் முன் வரல அப்படின்னு விஜயகாந்தே பல பேட்டியில் சொல்லியிருக்காரு. அந்த லிஸ்ட்டில் அம்பிகாவும் இருந்தாங்களா? அப்போ ஒரு பிஆர் ஒருத்தர் சொன்னார், அவங்க அப்படி சொன்னாங்க, ஃபோட்டோ இப்படி தூக்கி போட்டேன். 80s இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் உட்காந்து எல்லாரோடும் பழகக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி சினிமா அப்படியே அடியோடு மாறி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? கேரவான் இல்லாமல் இருந்தாலே ஷூட்டிங் சீக்கிரமாக முடியும். 50 நாளில் முடிய வேண்டிய ஷூட்டிங் 40 நாளில் முடியும் கேரவான் இல்லாமல் இருந்தால். உங்கள் ஃபேமிலிலேருந்து ராதா நடிக்க வருவாங்க அப்படின்னு எதாவது எதிர்பார்த்தீங்களா? சத்தியமாக எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் நடந்துச்சு. அதுதான் டைம்ன்றது. ஒரு சினிமா நடிகையை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின், அடுத்து வந்து குணநட்சத்திர கதாபாத்திரங்கள், அக்கா அம்மான்றது அடுத்த பாட்டி யதார்த்தமான விஷயம். ஆமாம். அந்த டிரான்சிஷனை எவ்வளவு எளிதாக ஏற்றுக்கிட்டீங்க நீங்கள்? என்ன செஞ்சாலும் ஏஜ் டைம் அது நம்ம ஃபேஸ்லேயும் உடம்புலையும் காட்டி கொடுத்துடும். அதை அக்செப்ட் பண்ணுறது பெட்டர். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்தோடு நடிக்கிறதுக்கு பல கதாநாயகர்கள் முன் வரல அப்படின்னு விஜயகாந்தே பல பேட்டியில் சொல்லியிருக்காரு. அந்த லிஸ்ட்டில் அம்பிகாவும் இருந்தாங்களா? அப்போ இல்லை. ஆனால் எனக்கு வருத்தத்தை தந்த ஒரு இது வந்து ரீசெண்டாக இப்போ இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு மனுஷன் யூடியூப்பில் சொல்லியிருக்கேன், என்னமோ விஜயகாந்தனோட நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்படியெல்லாம் நான் சொன்னதே கிடையாதுங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், எந்த ஆர்டிஸ்ட்டு கூடயும் நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. நான் என்ன பெரிய பியூட்டி குயினா என்னமோ நடிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு ஹீரோஸுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அழகு இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. நான் யார் சொல்கிறதுக்கு அவர் கூட நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு? நான் இது வரைக்கும் சொன்னது அது விஜய்க்கும் தெரியும். விஜய்கிட்ட ஒரு வாட்டி நான் சொல்லியிருக்கேன், இப்படி ஒரு நியூஸ் தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீ சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியுமா அப்படின்னாங்க. ஆனால் ஒருத்தர் சொன்னார், ஒரு பிஆர் ஒருத்தர் சொன்னார், அவங்க அப்படி சொன்னாங்க, ஃபோட்டோ இப்படி தூக்கி போட்டேன். நான் யாராவது அந்த டைமில் ஹீரோ ஃபோட்டோ வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்கிறதில் ஒரு லாஜிக் வேண்டாமா? நான் சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டேன், சொல்லக்கூடாது. இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸும் சரி ஹீரோஸும் சரி, இந்த பொண்ணு நல்லா இல்லை, அதெல்லாம் அவங்க காதில் விழுந்தால் எப்படி இருக்கும்? நம்ம என்னென்னமோ நினச்சி தானே நம்ம போகிறோம். அப்படி இருக்குமோ நம்ம இன்சல்ட் பண்ண அப்படி நான் சொன்னதும் கிடையாது, சொல்லவும் மாட்டேன். என்ன மாதிரி தானே அவங்களும். விஜயகாந்தோட பல படங்களில் நடிச்சிருக்கீங்க. ஆமாம். எப்படி இருந்தது அந்த அனுபவம்? ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து நிறைய வாட்டி எனக்கு விஜய் மேலே ஒரு கோபம் வருது. என்னென்னா, ஒரு நல்ல சிஎம்மை நாம் இழந்துட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. அதை நினைக்கும் போது அவர் மேலே கோபம் வருது. நீங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கல விஜய் அப்படின்னு ஒரு கோபம் நமக்கு வரும். அது அந்த கோபம் கிடையாது, அந்த நம்ம பாசத்தில் ஒரு கோபம் வரும் இல்லையா? என்ன விஜய், நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துருக்கலாமே, எங்களுக்கு ஒரு நல்ல சிஎம் கிடச்சிருக்குமே விஜய், அந்த ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா ஷூட்டிங் டைம்லேயே அவங்க பண்ணுறது, அன்னதானத்திலேருந்து படிப்புக்கு இது பண்ணும்போதெல்லாம் நான் கேட்பேன், என்ன விஜய் வருங்காலம் பாலிட்டு பயங்கர எம்ஜிஆர் பைத்தியம். ஐயோ லொக்கேஷனில் ஏதாவது படத்தில் எம்ஜிஆர் ஐயா நல்லா இல்லைன்னு சொன்னால் செத்தாமன் அந்தளவுக்கு. அது நான் பார்த்தது 2 பேர், அவர் ஒருத்தர், டைரக்டர் விக்ரமன் ஒருத்தர், பயங்கர எம்ஜிஆர் ஐயா பைத்தியம். அப்போ சொல்லும்போது நான் கேட்பேன், அப்படின்னு இல்லை பட் எழுதியிருக்குன்னா கண்டிப்பாக வருவேன் அப்படின்னாங்க. பட் அப்போலேருந்தே அவருக்கு அந்த ஒரு 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 நம்ம சொல்ல ஒரு இன்க்ளினேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு என்னமோ ஒரு இது இருந்தது, அவர் பாலிட்டிக்ஸுக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. படப்பிடிப்பில் அவரோட பழைய தருணங்கள் ஐயோ ஜாலியாக இருக்கும். ஐயோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது சாப்பாடு தான் ஒரே டென்ஷன், பயங்கரமாக சாப்பிட வச்சுருவாங்க. இவர் சாப்பிட்றது இல்லாமல் இருக்கிறவங்கள எல்லாம் வேண்டாம் விஜய் இது அது முடியாது, அதை சாப்பிடு இதை சாப்பிடு. அவரெல்லாம் சாப்பிட்றதுக்காக இலை போட்டாச்சுன்னா நான் என்ன விஜய் இலை இது, இங்கேருந்து அங்கே போனோன்னா ஆட்டோ பிடிச்சில போனோம், அந்த அளவுக்கு போட்டுட்டு ஐட்டம்ஸ் அவ்வளவு இருக்கும், எல்லாத்தையும் சாப்பிட சொல்லுவாங்க. சாப்பிட்லன்னா வருத்தம் வரும் அவருக்கு, பிடிக்கலையா அப்படி. அது இல்லை, நான் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லைங்க அப்படின்னாங்க. ரத்த பொரியல், லைஃப்பில் ரத்த பொரியல்னு சொல்லி ஒரு விஷயம், பீட்ரூட்டுன்னு சொல்லி சாப்பிட வச்சது அவர் தான்.
சாப்பிட்டு அப்படி போட்டோன்னு என்ன இது அதரத்து புரியல அப்படின்னாங்க. ஐயோ அப்படின்னேன். அந்த என்னது போட்டியா என்னென்னமோலாம் வரும் லைஃப்பில் கேள்விப்படாத ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பாட்டில் இருக்கும். ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, நான் மட்டும் இல்லை, ஒர்க் பண்ண எல்லோரும் சொல்லுவாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு. 80s இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் உட்காந்து எல்லாரோடும் பழகக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி சினிமா அப்படியே அடியோடு மாறி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க அது? ஒன்றும் இல்லை, இப்போ வந்து 80s எங்ககிட்ட இருந்த அந்த ஒரு பாசம், இப்போ எனக்கு ஷூட்டிங் இல்லைன்னா விஜய்க்கு எங்கே ஷூட்டிங் நடக்குது, சத்யராஜ் சாருக்கு எங்கே ஷூட்டிங், மோகனுக்கு எங்கே ஷூட்டிங் நடக்குது, பிரபுவுக்கு எங்கே ஷூட்டிங் நடக்குது, சுரேஷுக்கு எங்கே ஷூட்டிங் நடக்குது, எஸ்வி சேகர், நிறைய ராதா ரவி அண்ணன், வைஜி அண்ணன் ஷூட்டிங் எங்கே நடக்குது, இல்லை ஹீரோயின்ஸ் இது ஷூட்டிங் நடக்குது, ராதிகா, ஹாசினி, ராதாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாரையும் வந்து ஷூட்டிங் நடக்குதுன்னா இவங்க பிரேக் டைமில் அங்கே போகிறது, அவங்க பிரேக் டைமில் இங்கே வருது, ஒரு சகஜமாக இருந்தது. ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஊறுகாய் வேண்டாமா, இல்லை வேணாம் கொடு, அது இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ கிடையாது, எதுவுமே இப்போ கிடையாது. ஷார்ட்டு முடித்தோடனே கேரவன் போகணுன்ற முதல்ல அந்த கேரவன் கண்டுபிடிச்சால பிடிக்கணும். அதாவது ஒன்லி ஃபார் ட்ரெஸ் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு கேரவன் கண்டுபிடிக்கும். அதாவது ட்ரெஸ் சேஞ்சுன்னு சொல்லி அந்த நம்பர் போட்டால் தான் அது திறக்கணும் அப்படின்னா ஓகே. கேரவன் இல்லாமல் இருந்தாலே ஷூட்டிங் சீக்கிரமாக முடியும். 50 நாளில் முடிய வேண்டிய ஷூட்டிங் 40 நாளில் முடியும் கேரவன் இல்லாமல் இருந்தால். அது ஒன்று தான். மற்றபடி சென்டிமெண்ட்ஸ், பெரியவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், அதெல்லாம் இல்லை. ஏன்னா இப்போ நான் இன்னொரு நளினி ஷூட்டிங் எல்லாம் நடக்கும்போதெல்லாம் நான் அவங்க லொக்கேஷனுக்கெல்லாம் போயிருக்கேன். சில டைம்லலாம் என்ன சொல்கிறது, இப்போ எனக்கு ஒரு 1-2 ஆர்டிஸ்ட்டுங்க சொன்னாங்க, சில சீன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உர்வசி கூட ஒர்க் பண்ணாலும் சரி, நளினி கூட ஒர்க் பண்ணாலும் சரி, எந்த ஆர்டிஸ்ட்டுங்க கூட ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு பாசம், ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கேர்னு ஒன்று இருந்தது. முடிச்சு போகிறதுக்கு வண்டி இருக்கா, கொண்டு போய் விட சொல்லட்டா, இல்லை ஒரு 5 நிமிஷம் தான் நானும் வரேனே, இப்படின்னு நல்லா இருந்தது. அதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ வந்து எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டு சொன்னாங்க, அவங்க வந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு போனாங்களாம். போகும்போது அந்த டயலாக் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள கிண்டல் பண்ணி கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் ஒரு டயலாக் சொன்னாங்க. அப்போல்லாம் டைரக்டர்ஸ் அதை அலோவ் பண்ணதில்லை. என்ன எழுதி கொடுத்துருக்கோ அதை பேசு. இந்த கையில் இருந்து போடுறது, ஒரு எக்ஸ்ப்ரெஷன், இப்படி போய்ட்டு இப்படி திரும்பி பார்க்குறது, அதெல்லாம் ஓகே. பட் நம்ம கையிலிருந்து இதுவாக பேசுறது, ஒரு சீனியாரிட்டி கூட பார்க்காம இன்சல்ட்டிங்காக போயிடுத்துரு. கொஞ்சோண்டு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க சொன்னால் 1500 எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறேன் இப்படின்னெல்லாம் டயலாக் டேக்கில், அதாவது ரிஹர்சலில் சொல்லாமல் டேக்கில் சொல்கிறது, டேக்கில் வேண்டான்னு சொன்னால் டப்பிங்கில் சொல்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபேமஸ் காமெடியனாக இருந்துட்டு போங்க. ஆனால் கூட ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட்டுங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி யோ வாயா அப்படின்னு கூப்பிட்றது, எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் கூட பார்க்காம லேடிஸ் அந்த வந்து இன்னும் அந்த அம்மா இவங்களா அப்படின்னு எல்லாம் பேசுறது. பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காதனால தான் சில படங்கள் என்னை கூப்பிடும்போது நான் கேட்பேன், யார் ஆர்டிஸ்ட்டு? இல்லைங்க அப்படின்னு. எதுக்கு நம்ம பண்ண போய் டேக்கில் பண்ணாமல் விட்டுட்டு டப்பிங்கில் அவங்களுக்கு தெரியாது என்ன பண்ண போகிறாங்கன்னு, டப்பிங்கில் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக பேசி தியேட்டரில் வரும்போது அப்படி இருக்கும், என்னம்மா அவங்கள பற்றி இப்படியெல்லாம் பேசியிருக்காங்கன்னு நாம் ஃபீல் பண்ணுறதுக்கு பண்ணாமல் இருக்கிறது பெட்ரு. ஸோ அந்த அந்த பிஹேவியர் பேட்டர்ன் கொஞ்சம் இப்போ அவ்வளோ நல்லா இல்லை. அதனால் சில விஷயங்கள் சில ஆர்டிஸ்ட்டுங்க அவாய்டு பண்ணுறதும் எனக்கு தெரியும். என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, இல்லைப்பா இந்த பையனில் இருந்தாச்சுன்னா வேறு மாதிரியெல்லாம் பேசுவாங்க, அதனால் வேண்டான்னு சொல்லிட்டேன். எனக்கும் அது உடன்பாடு இல்லை. சாதாரணமாக படங்களில் ஒத்துக்கிறதுக்கு வந்து அம்பிகாவுடைய க்ரைட்டீரியா என்ன? அப்போல்லாம் கேரக்டர் நல்லா இருக்கணும், ஹீரோ டைரக்டர் எல்லாம் பார்க்குறது. கேரக்டர் அந்த டைமில் ஹீரோ யார் கூட ஒர்க் பண்ணுற ஹீரோ அப்படின்ற ஒரு இது இருந்தது. இப்போ வந்து கூப்பிட்றது என்ன, அண்ணி கேரக்டரோ, அக்கா கேரக்டரோ, அம்மா கேரக்டரோ, ஏன் பாட்டி கேரக்டர் கூட கூப்பிடலாம். அந்த டைமில் நாம் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. புது பையனாக இருக்கலாம், நியூ ஃபேஸாக இருக்கலாம், ஓகே. அந்த பையனுக்கு பாட்டி கேரக்டராக இருக்கலாம், ஓகே. இப்போ தாய்க்கிழமை மாதிரி இன்னொரு ரூடாக ஒரு பாட்டின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டி சொல்ல தட்டாதே அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு வச்சுக்கலேன். நம்ம கேரக்டர் பார்த்தா போதும், அந்த கேரக்டரில் நம்ம பண்ணும்போது எப்படி இருக்கும் அது பார்த்தா போதும். புது டைரக்டர்ஸ், ஏன் புது டைரக்டர்ஸ் கூட படம் பண்ண என்ன, அந்த அந்த படம் பண்ணால் தானே அந்த மனுஷன் ஒரு படம் முடித்த உடனே புது டைரக்டர் இல்லை, 2வது படம் பண்ணுற டைரக்டர்னு ஒரு பேர் வரும். புது ப்ரொடியூசர்ஸுக்கும் புது டைரக்டர்ஸுக்கும் புது ஆக்டர்ஸுக்கும் கோஆப்ரேஷன் கொடுத்து தான் ஆகணும், கொடுக்கணுன்றது என்னோட ஆசை.
கூப்பிட்றதில்ல, பண்ணுறதில்ல. கூப்பிட்டா போவேன். மோகன்லாலோட பண்ண பல படங்கள் வந்து தமிழில் வந்து பண்ணி சத்யராஜோட சொல்லி ஆமாம், மக்களன் பக்கம். ஆமாம் ஆமாம். எப்படி இருந்தது சத்யராஜோட பல படங்கள் நடித்தாங்க? சத்யராஜோட ஃபேமிலி எல்லாம் வந்து இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, என்னோட அந்த குழந்தைங்க 2 பேரும் என் கண்ணு முன்னாலேயே வளர்ந்த குழந்தைங்க, திவ்யாவும் சரி சிபியும் சரி. ஸோ அதனால் தே ஆர் லைக் மை ஃபேமிலி. ஒரு ஃபேமிலி தான். அவங்க ஒய்ஃபை வந்து நான் மாமின்னு தான் கூப்பிடுவேன். அவ்வளோ நல்ல ஃபேமிலி. அவங்க கூட பழகிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கும். அதான் சொன்னேனே, நான் ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ண ஹீரோஸ். இப்போ சூர்யா கூட ஒர்க் பண்ணேன், அஜித் கூட ஒர்க் பண்ணேன், பிரசாந்த் கூட ஒர்க் பண்ணேன். அந்த அடுத்த ஜென்ரேஷனில் ராஜ்குமார் சாரோட பையன் சிவா, நாங்கள் ஒரே ஏஜ் தான். அதுக்கப்புறம் அப்பு கூட ஒர்க் பண்ணுறது இருக்கும்போது அவங்க போயிட்டாங்க. பிரபு சாரோட பையன், தங்கமான பையன், எக்ஸ்ட்ரீம்லி வெல் பிஹேவ்டு கிட். ஸோ அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆர்யா, விஷால், நல்லா இருந்தது அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணும்போது. அப்போ நானும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்லியாக பழகுவேனால இட் வாஸ் ஓகே வித் மீ. பாவரிசை டைரக்டரில் பாலுமகேந்திராவோட மலையாளத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஓலங்கள். ஆமாம் 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 ஆமாம். தமிழில் பாரதி ராஜா, பாலச்சந்தர் 2 பேரோடும் பணியாற்றல. இல்லை, பாரதி ராஜா சாருக்கு வந்து பாரதி ராஜா சார் ஒரு 2 படம் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நான் உன்னை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர கூப்பிட மாட்டார், எனக்கு தெரியும். நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து 2 படம் என்னை கூப்பிட்டு நீங்கள் என்ன வேண்டான்னு சொல்லிட்டீங்க, அதனால் இனிமேல் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு அதெல்லாம் சொல்லிடுவேன். அவர் பாலச்சந்தர் சார் கூட எனக்கு ஒர்க் பண்ண முடியல. ஒரு படம் பண்ண வேண்டியது, படம் பேர் நான் சொல்ல விரும்பலை. பட் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தங்க வந்து பேசணும்போது அந்த அனந்து அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு, அம்பிகா இதாம்மா விஷயம் அப்படின்னா, சரி பரவாயில்ல சார் விட்டுடுங்க. அப்படியா? ஆமாம், ஒரு படம் பண்ண வேண்டியது, பெரிய படம் பண்ண வேண்டியது போயிடுச்சு. அது மாதிரி நிறைய படங்கள் மிஸ் ஆயிருக்கு. நான் பண்ண வேண்டிய படங்கள் சில ஹீரோயின்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க பண்ண வேண்டிய படங்கள் நான் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி இட் இஸ் ஓகே. பட் இப்போதை பொறுத்த வரைக்கும் ஐ வுட் லைக் டு பி இன் த ஃபீல்ட், அவ்வளோதான். அலைகள் ஓய்வில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் முதல்ல செலக்ட் ஆகிறதா இருந்தீங்க அப்படின்லாம் பரவாயில்ல. ஆமாம், இருந்தது. அவங்க வந்து டைரக்டர் பார்க்க வரும்போது நான் இல்லைன்னா இன்னொரு சிஸ்டர், ஏன்னா 5 குழந்தைங்க, அதில் 3 கேர்ள்ஸு, அதில் யாரோ ஒருத்தர் அப்படின்ற மாதிரி, நான் அப்புறம் மல்லிகா அப்படின்னாங்க. அப்புறம் தான் அந்த ஃபோட்டோவில் நான் அப்படி நின்றுட்டு இருக்கிற பார்த்துட்டு அது ஓகே ஆயிடுச்சு. அதான் அது கிளிக் ஆகும். அது ராதா பண்ணணும்னு எழுதியிருந்தது, அது பண்ணிடுச்சு. பட் மல்லிகா வந்து சினிமா ஃபீல்டுக்கே வரவே இல்லையே. நம்ம வீட்லேயே பிரெய்னி கிட் தான். ஸ்டூடெண்ட்னா 100க்கு 98 வாங்குற குழந்தை வீட்டில். ஏன் மல்லிகா நடிப்பில் தெரியல, அது வந்து படிப்பு தான். இப்போ கூட இந்த வயசுல அவன் என்னென்னலாம் படிச்சுட்டு இருக்கா. அந்த டிகிரி, இந்த சர்டிஃபிகேட்டு, அதுக்கு வேற. அது இல்லாமல் நம்மக்கிட்ட வயசுக்கு எஜுகேஷனுக்கெல்லாம் வயசெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ அது எடு, நீ இந்த கோர்ஸ் எடு, இது 6 மாதம் கோர்ஸு, இது 1 வருஷம் கோர்ஸு. எப்போ கேட்டாலும் நான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன். இப்போவும் படிச்சுட்டு இருக்கேன் அந்த பொண்ணு. வெரி ஸ்மார்ட் கேர்ள். நம்ம ஃபேமிலியிலேயே எஜுகேஷன் அப்படின்னு போயிடுச்சுன்னா மல்லிகாவும் சுரேஷும் தான் வெரி ஸ்மார்ட். நாங்கள் 3 பேரும் அவ்வளோதான். மல்லிகாவை தேடி வாய்ப்புகள் வந்ததா? இல்லை, இந்த ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறம் இல்லை, எனக்கு சினிமா வேண்டான்னு அதுவே முடிவு பண்ணியாச்சு. எனக்கு எஜுகேஷன் தான் வேணும், டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அப்படியே வந்துடுச்சு. நான் ஷீ இஸ் டூயிங் விக் மேக்கிங், எக்ஸ்டென்ஷன், அந்த ஹேர் சம்மந்தமான இதெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் அவளும் சுரேஷும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இப்போவும். நாங்கள் 3 பேர் தான் இப்படி கொடுத்ததே மனப்பாடம் பண்ணி ஜெயிக்கிறது பெரிய விஷயன்ற மாதிரி 3 பேர், அவ்வளோதான். உங்கள் ஃபேமிலிலேருந்து ராதா நடிக்க வருவாங்க அப்படின்னு ஏதாவது எதிர்பார்த்தீங்களா? சத்தியமாக எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் நடந்துச்சு. அதுதான் டைம்ன்றது. ஐ பிலீவ் இன் டைம். சூப்பர்ஸ்டிஷியஸ் கிடையாது, பட் ஐ பிலீவ் இன் டைம். குட் டைம், பேட் டைம், அதுலலாம் எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை உண்டு. நீங்கள் என்னதான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் கெட்டது நடக்கணும்னு இருந்தால் அது நடந்திருக்கும். நீங்கள் எதுக்குள்ளே ஒளிஞ்சு உட்கார்ந்தாலும் சரி நடக்கும். ஆனால் அது உங்களுக்கு டைம் நல்லா இருக்குன்னா, அது ரீசெண்டாக ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோவை பற்றி ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டும்போது சொன்னாங்க, அதான்ப்பா டைம்ன்றது. உங்கள் டைம் நல்லா இருக்குன்னா நீங்கள் சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட அது பாசிட்டிவாக மாறிடும். ஆனால் உங்கள் டைம் மட்டும் கெட்டதாக போச்சு, நீங்கள் என்ன தான் பாசிட்டிவாக பண்ணாலும் அது திருப்பி நெகட்டிவாக வந்து உங்களை கடிக்கும் அப்படின்னாங்க. அது கரெக்டுன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். முதல்ல உங்களுடைய தங்கை நடிப்பை பார்த்தப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா இருந்தது. அலைகள் ஓய்வதில்லை. எனக்கு அவங்க நடித்ததில் எனக்கு பிடிச்ச படம் வந்து காதல் ஓவியம். எனக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு அந்த காதல் ஓவியம், அப்புறம் வந்து ரொம்ப மனசுக்கு வருத்தம் கொடுத்தது முதல் மரியாதைக்கு அவார்டு வராதது. காதல் ஓவியம் நான் வந்து பெரிய அளவுக்கு, அதாவது
அப்போல்லாம் வந்து 200 டேஸ்ன்னெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. 25 டேஸ் 75 டேஸ் 100 டேஸ் தான். ஆனால் எனக்கு காதல் ஓவியம் 200 டேஸ் போனோன்னு ஆசை இருந்துச்சு. அந்தளவுக்கு நல்ல படம். அதுக்கப்புறம் எனக்கு வருத்தத்தை கொடுத்தது அவார்டு வராதது. ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு நியூஸ் வந்தது இவங்களுக்கு அவார்டுன்னு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் மாறிடுச்சு. ஒரு சினிமா நடிகையை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின், அடுத்து வந்து குணச்சித்திர கதாபாத்திரங்கள், அக்கா அம்மான்றது அடுத்த பாட்டி யதார்த்தமான விஷயம். ஆமாம். அந்த டிரான்சிஷனை எவ்வளவு எளிதாக ஏற்றுக்கிட்டீங்க நீங்கள்? ஐ எம் ஓகே. என்ன சொல்கிறது, 20s இருந்த லுக்கு கிடையாது, 30s இருந்த லுக்கு கிடையாது, 50s இருந்த லுக்கு கிடையாது, 60s. அது ஒத்துக்கிட்டாச்சு. நம்ம என்னதான் நம்ம என்ன செஞ்சாலும் ஏஜ் டைம் அது நம்ம ஃபேஸ்லேயும் உடம்புலையும் காட்டி கொடுத்துடும். அதை அக்செப்ட் பண்ணுறது பெட்டர். யூஆர் குட் லுக்கிங் நவ், அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இந்த வயசில் இந்த லுக்கில் இந்த ஃபிசிக்கில் நான் என்ன கேரக்டர் பண்ண முடியுமோ அது பண்ணுறதுக்கு நான் ரெடி. பாட்டி கேரக்டரோ இல்லை தாத்தா கேரக்டரோ கூட ஓகே தான். திடீர்னு ஒரு கேரக்டர் சேஞ்ச் பண்ணி நாளை அடுத்து வர்ற படத்தில் வந்து என்ன சொல்கிறது, பட்டணத்தில் பூதம், அதில் பூதமாக ஆம்பளை கேரக்டர் போட்டு மேக்கப் போட்டு வரணும்னா ஓகே, அவ்வளோதான். என்ன உனக்கு நடிக்கணும், அவ்வளோதானே. ஐ வாண்ட் டு பி அன் ஆக்டர். ஆணாக நடித்தேன்னா பொண்ணாக நடித்தேன்னா நடிகராக இருந்துட்டு போ, அவ்வளோதான். போகிற வரைக்கும் நடிகராக இருந்துட்டு போ, அதுதான் என்னோட ஆசை. விக்ரம் எடுங்க, பெரிய படம் பெரிய இது, அந்த ஹீரோயின் பண்ணாங்க இந்த ஹீரோயின் பண்ண, கடைசியில் பார்த்தா வனிதா மணி தான் ஹிட் ஆயிடுச்சு. அதனால் சின்ன கேரக்டர். உங்களுக்கு பல வெற்றி பாடல்களை தந்தவர் இளையராஜா. எத்தனை பல இல்லை, ஏன்னா என்ன கேட்டாச்சுன்னா 80s இளையராஜா சாரோட ஹிட் சாங்ஸ் நிறைய கிடைச்ச பாக்கியம் எனக்கு தான். நீங்கள் குணச்சித்திர கதாபாத்திரங்களுக்கு மாறினதுக்கு பின்னால் நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படங்கள் அப்படின்னு என்னென்ன படங்கள்? அவன் இவன், பாலா, டேரக்டர் பாலா படம். அந்த கேரக்டர் நானே தான் பேசியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அந்த மாதிரி வெரைட்டியாக. இப்போ அப்போ அம்பிகாவுக்கு ரொம்ப மன நிறைவை தந்த கதாபாத்திரம் அப்படின்னு எதை சொல்லலாம்? மனக்கணக்குன்னு ஒரு படம் பண்ணேன். என்னோட மேக்கப் ஆசை சக்தி. ஆமாம், ஆசை சக்தி பண்ணேன். நீங்கள் குணச்சித்திர கதாபாத்திரத்தை நடித்ததில் மிக முக்கியமான ஒரு படம் அமர்க்களம். அவங்க லவ்ஸ் ஆரம்பித்து அப்போவே சொன்னேன், இது எங்கே போய் முடியும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அது ஏதோ ஒரு இது பண்ணிவிட்டு அந்த பொண்ணோட கை கட் ஆகிடுச்சு. பாவம் ஒரு அஜித், ஐயோ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.